வாக்குத்தத்தம் உன்னுடையது. மனிதர்களின் ஆலோசனைகளை நீ நாடுகிறாய், அனுபவசாலிகள் சொல்லும் வார்த்தைகளை மதிக்கின்றாய். நல்லதுதான். ஆனால் இந்த உலக ஞானத்தை விட, ஆலோசனையை விட, நான் உனக்கு தரும் ஆலோசனைகளை நீ கேட்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் நீ எப்போதும் வெற்றி காண்பாய். நீ என் ஆலோசனைக்கு காத்திரு. தாவீது எப்போதும் என் ஆலோசனைக்காக காத்திருந்தான். சிக்லாகில் அவனுடைய எல்லா ஆஸ்திகளும், மனைவிகள், பிள்ளைகள் அமலேக்கியர்களால் கொள்ளையாடப்பட்ட போது அவன் கூட இருந்தவர்களும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு, அந்த அமலேக்கியரை தொடரலாமா என்று என்னிடம் விசாரித்து நான் போகச் சொன்ன பொழுது சென்று வெற்றி பெற்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என் ஆலோசனையை கேட்டு நான் சொன்ன இடத்தில் தங்கினான். விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நீயும் எனக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்விலும் மேன்மையை காண்பாய். நீ என் வழியில் நடக்க வேண்டுமானால் உன் வேதத்தை இன்று திற, மனம் ஒன்றி படி. எல்லா சூழ்நிலையிலும் என் வசனம் உன் வாயில் இருக்கட்டும், இருதயத்தில் இருக்கட்டும், உன் கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். என் பாதத்தில் ஜெபத்தில் தரித்திரு. உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்காத உயரங்களில் நான் உன்னை நிறுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 3:21.